2026ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் ராணுவம், சுகாதாரம், வரிகள், வேலைகள் மற்றும் போக்குவரத்து போன்ற பல்வேறு துறைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன. அத்துடன் குடும்பங்கள், தொழிலாளர்கள், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் உட்பட அனைவரும் இந்த மாற்றங்களை உணர்வார்கள். 2008ஆம் ஆண்டு அல்லது அதற்கு பின்னர் பிறந்த இளைஞர்கள் ராணுவ சேவை கேள்வித்தாளை நிரப்பி மருத்துவ பரிசோதனையில் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் ராணுவத்தில் சேருவது இன்னும் தன்னார்வமானது. பங்களிப்புகளுக்கான சம்பள வரம்புகள் அதிகரித்து வருவதால் சுகாதார பராமரிப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கும். சுகாதார காப்பீட்டு பங்களிப்பு வரம்பு மாதத்திற்கு 5812.20 யூரோக்களாகவும், ஓய்வூதிய பங்களிப்பு வரம்பு மாதத்திற்கு 8450 யூரோக்களாகவும் இருக்கும். ஆண்டுக்கு 77,400 யூரோக்களுக்கு மேல் வருமானம் ஈட்டும் நபர்கள் தனியார் சுகாதார காப்பீட்டை தேர்வு செய்யலாம். கூடுதல் சுகாதார காப்பீட்டு பங்களிப்புகள் சராசரியாக 3% மேல் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஜெர்மனியில் வேலையில்லாதவர்களுக்கு நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையான குடிமகனின் வருமானம் ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய அடிப்படை வருமான ஆதரவு என மறுபெயரிடப்பட்டுள்ளது. மாதாந்த கொடுப்பனவு 563 யூரோக்களாக மாற்றமின்றி இருக்கும். அதே நேரம் கொடுப்பனவுக்கு உரிமை கோருபவர்கள் நியமனங்களை தவறவிட்டால் வேலை மையங்கள் கடுமையான அபராதங்களை அவர்களுக்கு விதிக்கும். குழந்தை நல உதவித்தொகை அதிகரிக்கப்பட உள்ளது. ஜனவரி மாதம் முதல் மாதாந்த குழந்தை நல உதவித்தொகை 255 யூரோக்களிலிருந்து 259 யூரோக்களாக அதிகரிக்கும். ஏற்கனவே குழந்தை நல கொடுப்பனவை பெறும் பெற்றோர் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்துடன் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் 2026ஆம் ஆண்டு முதல் அதிகபட்சமாக 297 யூரோக்கள் வரையான குழந்தை நல உதவித்தொகையை பெறுவார்கள். மற்றும் 2026ஆம் ஆண்டு முதல் வரியில்லாத குழந்தை நல கொடுப்பனவு ஒரு குழந்தைக்கு ஆண்டுக்கு 9,756 யூரோக்களாக உயரும். 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்ப பாடசாலையில் முதலாம் ஆண்டில் படிக்கும் குழந்தைகள் அரை நாள் பாடசாலை கல்விக்கு பதிலாக முழு நாள் குழந்தை பராமரிப்பு உரிமையை பெறுவார்கள். அத்துடன் ஜனவரி மாதம் முதல் 17 வயதுடைய குழந்தைகள் தங்களது 18 வயது வரை அரசாங்கத்தின் ஒரு புதிய ஓய்வூதிய நிதி திட்டத்திலிருந்து மாதாந்தம் 10 யூரோக்களை பெறுவார்கள். 18 வயதின் பின்னர் அவர்கள் தன்னார்வமாக குறித்த நிதிக்கு பங்களிக்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜெர்மனியில் சட்டப்பூர்வ ஓய்வூதியங்கள் சுமார் 3.7% அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு தொடர்பான பல விதிகள் 2026ஆம் ஆண்டில் மாற்றமடைய உள்ளன. இது புலம்பெயர்ந்தோர், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் மினி வேலை செய்யும் தொழிலாளர்களை பாதிக்கும். ஜனவரி மாதம் முதல் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு 13.90 யூரோக்களாக உயரவுள்ளது. மேலும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மீண்டும் அது 14.60 யூரோக்களாக அதிகரிக்கும். மினி வேலை செய்யும் தொழிலாளர்கள் 2026ஆம் ஆண்டு முதல் வரி செலுத்தாமல் மாதத்திற்கு 603 யூரோ வரை சம்பாதிக்க அனுமதிக்கப்படுவர். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத திறமையான தொழிலாளர்களுக்கு வேலைகளை கண்டறியவும், விசாக்களுக்கு விண்ணப்பிக்கவும், தகுதிகளை அங்கீகரிக்கவும், ஜெர்மன் வாழ்க்கையில் ஒருங்கிணைக்கவும் உதவும் வகையில் ஒர்க் அண்ட் ஸ்டே வலைத்தளம் ஆரம்பிக்கப்படும். 2026ஆம் ஆண்டு முதல் ப்ளூ கார்டு விண்ணப்பதாரிகள் ஆண்டுக்கு குறைந்தது 50,700 யூரோக்களை சம்பாதிக்க வேண்டும். பற்றாக்குறை தொழில்களில் உள்ள தொழிலாளர்கள் 45,934.20 என்ற குறைந்தபட்ச சம்பளத்துடன் ப்ளூ கார்டிற்கு தகுதி பெறலாம். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஓய்வூதிய வயதை தாண்டி வேலை செய்பவர்கள் புதிய கொள்கையின் கீழ் மாத வருமானத்தின் முதல் 2,000 யூரோக்களுக்கு வரி செலுத்த மாட்டார்கள். வரி சுமையை குறைக்கவும், வரி தாக்கல் செய்வதை எளிதாக்கவும் ஜெர்மன் வரி குறைப்புகளையும் அதிக கொடுப்பனவுகளையும் அடுத்த ஆண்டில் அறிமுகப்படுத்தும். அத்துடன் அடிப்படை வருமான வரி இல்லாத கொடுப்பனவு இந்த வருடத்தில் 12,096 யூரோக்களிலிருந்து 12,348 யூரோக்களாக உயர்வடையும். பயணிகள் வரி கொடுப்பனவு 1 கிலோமீட்டருக்கு 0.38 யூரோக்களாக அதிகரிக்கும். இது பயணம் செய்த முதல் கிலோமீட்டரிலிருந்து பொருந்தும். 2026ஆம் ஆண்டு முதல் உணவகங்கள் மற்றும் கஃபேக்களில் வட் வரி 19%-இலிருந்து
7% நிரந்தரமாக குறைக்கப்படும். பயிற்சியாளர்கள் ஆண்டுக்கு 3,300 யூரோ அளவிலான வரியில்லாத கொடுப்பனவை பெறுவார்கள். அதே நேரத்தில் தன்னார்வலர்கள் ஆண்டுக்கு 960 யூரோ அளவிலான வரியில்லாத கொடுப்பனவை பெறுவார்கள். 2026 ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து ஜெர்மனியின் எல்ஸ்டர் வரி அமைப்பு தானாகவே முந்தைய தகவல்களை நிரப்பும். இதனால் வரி தாக்கல் செய்வது எளிதாகிறது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு தொடர்பில் கலவையான நிலையே உள்ளது. சில செலவுகளே அதிகரிக்கும், அதேவேளை சில செலவுகள் குறைவடையும். இந்த ஆண்டு ஜனவரி முதல் எரிவாயு சேமிப்பு கூடுதல் கட்டணம் நீக்கப்படும். இதனால் பயன்பாட்டு கட்டணங்கள் சற்று குறையும். ஷோஃபா கிரெடிட் ஸ்கோரிங்கை கணிக்கும் அளவுகோல்கள் 250 12 குறைக்கப்படும். எளிமைப்படுத்தப்பட்ட இந்த அமைப்பை ஆன்லைனில் இலவசமாக அணுக முடியும். 2026 ஆண்டு முதல் விமான வரிகள் குறைக்கப்படும். இதனால் விமான டிக்கெட்டுகளின் விலைகள் குறைவடையும். பொது போக்குவரத்து மற்றும் பயணம் தொடர்பான செலவுகள் 2026 ஆண்டில் பெரும்பாலும் அதிகரிக்கும். ஜனவரி முதல் மாதாந்த டாய்ச்லாந்து டிக்கெட் விலை 58 யூரோக்களிலிருந்து 63 யூரோக்களாக அதிகரிக்கும். அத்துடன் பெர்லின், வடக்கு ரைன் மற்றும் மியூனிக் உள்ளிட்ட பல ஜெர்மன் மாநிலங்கள் மற்றும் முக்கிய நகரங்களில் டிக்கெட் விலைகள் உயர்வடையும். ஏப்ரல் 22 அன்று பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் ஒரு புதிய முனையம் திறக்கப்படும். இது பாதுகாப்பு மற்றும் பயணிகள் வசதிகளை மேம்படுத்துகிறது. வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட இடத்தை பொறுத்து கார் காப்பீடு செலவுகள் 20% வரை அதிகரிக்கக்கூடும். ஐரோப்பிய ஒன்றியம் 2026 ஆண்டுக்குள் ஒருங்கிணைந்த புகையிரத முன்பதிவு முறையை அறிமுகப்படுத்தலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரங்களில் ஆரம்பித்து ஜெர்மனியில் சுயமாக செயற்படும் கேப் வாகனங்களை அறிமுகப்படுத்த லிஃப்ட் திட்டமிட்டுள்ளது.